ஃபாரெக்ஸில் ரொம்ப பேர் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் என்னென்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது. ட்ரெண்டை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ட்ரெண்டு வந்து எப்பயுமே நம்மளோட ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போ ட்ரெண்டை நீங்கள் கரெக்டாக ஃபைன் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் ஈஸியாக வின்னிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போது ட்ரெண்டுனா என்ன? மார்க்கெட்டோட கண்டினியூட்டியில் மேலே போகிறதோ இல்லை கீழே வர்றதோ இல்லை சைடு வேஸில் போகிறதோ தான் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 3 வகையான ட்ரெண்ட் இருக்கும். என்னென்னா, ஒன்று மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. அப் ட்ரெண்ட் என்னன்னா இப்படி மார்க்கெட் வந்து மேலே 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 வச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இந்த ஹையை வந்து இந்த ஐக்கு மேலே இன்னொரு ஐ வைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இந்த இது வந்து ஹையர் ஐன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹையரோட லோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஹையர் லோ, ஹையர் ஹை, ஸோ ஹையர் ஐன்னு அப்படியே வச்சுட்டு ஃபார்ம் பண்ணிட்டே போச்சுன்னா இது வந்து இந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இது எப்படி அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா, இந்த லோவை உடைக்கிற வரைக்கும், எக்ஸாம்பிள் வந்து இந்த லோவை உடைக்கிற வரைக்கும், இப்போ எக்ஸாம்பிள் இதோட எல்லாத்தோட லோவர் லோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஹையரோட லோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹையரோட லோவை வந்து உடைக்கிற வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். இன்கேஸ் இப்போ வந்து இந்த இந்த ட்ரெண்ட் வந்து இப்படி ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபாலோ ஆகிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து இந்த மாதிரி ஃபாலோ ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த லோவையும் உடைக்காம இந்த ஹையையும் உடைக்காம இன்பிட்வீன் ரேஞ்சுக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்பிட்வீன் ரேஞ்சுக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சைடு வேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹையையும் உடைக்காது, இந்த லோவையும் உடைக்காது. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சைடு வேஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்கலாம்னா டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் எப்படி ஃபாலோ ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த இன்டர்மீடியட்டில் வந்துச்சா, ஸோ எப்பவுமே ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்டில் போயிட்டே இருந்ததுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு மாறும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே மாறாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பையனும் செல்லருக்கும் இருக்கிற போட்டியில் யார் ஜெயிக்கிறான்ற மாதிரி தான் இந்த சைட்வேஸ் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்து ஹன் பண்ணிடும். இப்போ மேலே போகிற மாதிரி போயிட்டு இது என்ன பண்ணா அப்படியே சடனாக இந்த லோவை உடச்சிரும். இந்த லோ உடச்சதுக்கப்புறம் இது என்னன்னா டவுன் ட்ரெண்டில் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த லோவை உடச்சிருச்சுன்னா இது வந்து இப்போ டவுன் ட்ரெண்டு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டவுன் ட்ரெண்ட் எப்பயும் போல் லோவரோட ஹை, லோவர் லோ, லோவரோட ஹை, அப்புறம் லோவர் லோ அப்படி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். லோவரோட ஹை, லோவர் லோ, இது ஒரு லோவர் லோ, இது ஒரு லோவர் லோ. ஓகேவா? இப்படி தான் ட்ரெண்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ லோவர் லோ பொறுத்த வரைக்கும் அதோட லோவை உடச்சிக்கிட்டே போனால் அது டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? அதுவே அதோட ஹையை உடச்சிக்கிட்டே போனால் அது வந்து அப் ட்ரெண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வரும். ஸோ பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்து ஏதோ ஒரு பக்கம் போகிற மாதிரி லிக்விட் ஹன் பண்ணிட்டு ரெண்டாவது அதுக்கப்புறமா டைரக்ஷனாக சேஞ்ச் பண்ணும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் நிறைய பேர் லாஸ் பண்ணுவாங்க. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கும் போது மேக்ஸிமம் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நிறைய பேர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதில் ஐ திங்க் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்க ட்ரேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மீதி பேர்ஸ்க்கு வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட்லேயோ டவுன் ட்ரெண்ட்லேயோ ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஹை வின்னிங் ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். ட்ரெண்ட் ஃபைன் பண்ணிட்டா நீங்கள் அந்த ட்ரெண்டையே வந்து கெஸ் மாதிரி பண்ணி கெஸ் அடிச்சு, இப்போ எக்ஸாம்பிள் இது எப்படியும் வந்து இந்த ஹை பிரேக் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த சைட் வேஸ் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கும்போது இந்த பார்த்தீங்களா, இதோட ஹையையும் இதோட லோவையும் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த லோ இப்போ எக்ஸாம்பிள் லோயர் லோ ட்ரெண்ட், இந்த லோயர் லோ கிரியேட் பாடி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதர்வைஸ் வந்து ட்ரெண்ட் சேஞ்சே ஆகலை. ஸோ நம்ம பாட்டுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து
இந்த மாதிரி ஒரு கேண்டில் இப்போ ரெட்டோ ஒயிட்டோ, நான் இப்போ எக்ஸாம்பிள் ரெட் வச்சிருக்கேன். ஸோ ரெட் கலர் ஒயிட்டோ இந்த மாதிரி ஃபுல் பாடி க்ளோஸ், இந்த ஹையர் ஐக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது அப் ட்ரெண்டுக்கு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். பாடி க்ளோஸ் வைக்காம, இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து பாடி க்ளோஸ் வைக்காம எந்த மாதிரி வச்சிருக்குன்னு சொல்கிறேன். பாடி க்ளோஸ் வைக்காம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விக்கு வச்சது அப்படின்னா இந்த ஹையோலோட லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு தான் கீழே இறங்குதா இல்லை ஏறுதான்றது வெயிட் பண்ணணும். ஸோ எப்பயுமே பாடி க்ளோஸ் வச்சா மட்டும்தான், இந்த மாதிரி பாடி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த என்ட்ரிஸையே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இது ஹையர் ஐயில் இருக்குது, இது வந்து அப் ட்ரெண்ட்னு அர்த்தம். ஸோ சேம் அதே மாதிரி தான் லோயர் லோவும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் பாடி க்ளோஸ் வைக்கணும். பாடி க்ளோஸ் வைக்காம உங்களுக்கு விக் வச்சுது அப்படின்னா இதுவும் சேம் இன்னும் லோயர் லோ கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகேவா, ட்ரெண்ட் இன்னும் லோ ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெயின் போகிறது வந்து 4 ஹவர்ஸ் டெய்லி, வீக்லி ஆர் 1 ஹவர். வீக்லி மேக்ஸிமம் தேவைப்படாது, அது வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க தேவைப்படும். டே 4 ஹவர் 1 ஹவர். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ஃபைன் பண்ணுங்கள். எப்பயுமே நீங்கள் எடுத்தவனே கொண்டு போய் 1 மினிட்டோ 3 மினிட்டோ 5 மினிட்ல போய் எப்பயுமே ட்ரெண்டு ஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ட்ரெண்ட் இருக்கும், அப் ட்ரெண்டில் இருக்கும் 5 மினிட்ஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவரோ 4 ஹவரோ வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அது செல் ட்ரெண்ட் தான். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பை கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே போயிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் நான் 4 சார்ட்டில் வரலாம். இது வந்து டே. ஸோ இப்போ எப்படி லோ அடிக்க ஃபஸ்ட்டு வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு எப்படி இது அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி, அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றத மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட லோ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே இது உங்களுக்கு கட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஹையர் ஐயரோட லோ வந்து இங்கே உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது லோ ட்ரெண்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து பாடி க்ளோஸ் வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா, பாடி க்ளோஸ் வச்சதுனால தான் இது வந்து லோ, இது லோயரோட ஹை. அடுத்தது இந்த ஸ்ப்ரிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது அதே மாதிரி இந்த ஹை இது உடைக்கல. ஸோ இதோட லோ உடைச்சிருக்கு. ஸோ அப்போ இது வந்து என்னன்னா இது லோயர் லோ. ஸோ அடுத்து இந்த லோயர் லோ, அடுத்து இதோட ஹை இது ஆகிற வரைக்கும் கிடையாது. ஸோ அடுத்து இதோட லோ இங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே இந்த லோ உடைக்காமல் இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை வந்து உடைச்சிருச்சு. ஸோ அப்போ இது என்ன பண்ணுதுன்னா இங்கேருந்து எம்எம்எஸ் ஆகுது. எம்எம்எஸ்னா மார்க்கெட் சச்சஸ் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. எப்படின்னா செல்லில் இருந்து பைக்கு கன்வெர்ட் ஆகும் போது ஃபஸ்ட்டு இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க, எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. சச்சஸ் ஷிஃப்ட் ஆகுது எப்படின்னா ஒரு செல்லில் இருந்து பைக் ஷிஃப்ட் ஆகுது, ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த லோ உடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த லோ உடையில. அடுத்து இதோட ஹை இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹைக்கு மேலே ஹை வச்சிருச்சு, இது லோ. ஸோ அடுத்த ஹை வச்சிருச்சு. இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னது வந்திருக்கும். இப்போ இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த ஹையரை உடைக்கலை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து விக்கு தான் வச்சிருக்கு, பாடி க்ளோஸ் வைக்கல. பாடி க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ எப்போ பாடி க்ளோஸ் ஆகிருக்குன்னா இந்த கேண்டிலில் பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து பிஓஎஸ் ஆகிருக்கு. அப்படின்னா பேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த ஹைலேருந்து இந்த ஹைன்னு ஒரு ஹை கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹை இங்கே கிரியேட் பண்ணுறோம். இந்த ஹைக்கு இது லோ. ஸோ அடுத்தது வந்து இதோட ஹை இது முடிஞ்சு, இது லோ முடிஞ்சு, இதோட ஹை வந்து இதோட லோ வந்து இது. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா இங்கே செல்லுக்கு போயிட்டு இருந்த அத்தனையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லில் போயிட்டு இருந்த அத்தனையும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் போயிட்டு இருந்த அத்தனையும் உங்களுக்கு வந்து பையில் போயிட்டு இருந்த அத்தனையும் வந்து செல்லில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ செல்லோட லோவர் லோ, செல்லோட ஹை. இப்போ இந்த ஹை உடஞ்சது, இப்போ லைவ் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால தெரியாம சொல்கிறேன். இந்த ஹை இப்போ வந்து இதோட லோ. சரிங்களா, இந்த ஹையை வந்து உடச்சி பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இது என்ன ஆகுதுன்னா செல் ட்ரெண்ட்லேருந்து பை ட்ரெண்டு கன்வெர்ட் ஆகுது. இவ்வளோதான் ட்ரெண்ட். ஸோ இந்த ட்ரெண்டை வச்சு அடுத்து உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வின்னிங் ரேட்ஸ் அதிகமாகும். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அந்த ட்ரெண்ட் எப்படி வீக் ஆகுது, ஹையர் இதாக வச்சுட்ருக்கு, ஆனால் வந்து எப்படி அது வீக் ஆகிட்டே போகுது அப்படின்றத நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இது அப் ட்ரெண்டு. ஸோ இதை வந்து ஹையர் ஐ உடச்சிருச்சு. ஸோ இதுவும் ஹையர் ஐ உடச்சிருக்கு.
பட் ஆனால் இந்த ட்ரெண்ட் வீக். ஏன்னா இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை ஃபியூயலாக எடுத்து தான் அதோட ஹையர் ஐயை உடைக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் எடுத்து ஹையர் ஐயை உடைச்சிது அப்படின்னா அது வந்து அப்டென்ட் போகிறதுக்கான பையஸ் வந்து கம்மியாகிட்டே போகிறாங்க. ஸோ அதனால் இது எப்போ வேணால் ரிவர்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் வீக்காராக இருக்கிற ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் மாதிரி மார்க்கெட் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ வச்சு விட்ரும். எக்ஸாம்பிள் லோ வச்சுட்டு ஸோ உங்களுக்கு வந்து அப்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ஆர்டர் பிளாக் எடுக்காமையே வந்து மூவ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அப்டேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அதுவே அப்டேட் வந்து அதோட லோவாக இருக்க ஆர்டர் பிளாக்ஸை எடுத்துட்டு ஐயரோட லோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த லோவில் இருக்க ஆர்டர் பிளாக்ஸ் எடுத்துட்டு மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் டவுன் ட்ரெண்ட் வந்து இப்போ நான் லோ வச்சுச்சு, அதோட ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு திருப்பியும் வந்து டவுன் இருக்குது, திருப்பி அதோட ஆர்டர் பிளாக் எடுத்து டவுன் வைக்குது. இப்படி டவுன் வச்சுட்டு இருந்ததுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் இதுவும் வீக்காக, இப்போ செல் ட்ரெண்ட் வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம பை ட்ரெண்டில் எப்படி பார்த்தோம்னா அதோட லோவில் இருக்கிற ஆர்டர் பிளாக், செல் ட்ரெண்டில் அதோட ஹையில் இருக்கிற ஆர்டர் பிளாக், ஹையர் லோவில் இருக்கிற ஆர்டர் பிளாக்கை எடுத்துட்டு டவுன் அதோட இது வச்சுட்டு பாடி க்ளோஸ் வச்சுட்டு இருந்தது அப்படின்னா ஐ திங்க் அந்த ட்ரெண்ட் வச்சுட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் வீக்காக இருக்கும் போது நம்ம ட்ரேட் பண்ணும் போது நிறைய லாஸஸ் ஆகலாம். ஸோ இதை வந்து உங்களோட ட்ரேடோட ஜேர்னிஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வின்னிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ. ஸோ அப்கமிங்கில் வந்து எம்எம்எஸ்னா என்ன, ஸோ ஆர்டர் பிளாக்னா என்ன, எஃப்இஜினா என்னன்றதை அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அதுக்கு அந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செஷன்ஸ்னால் எப்படி ஃபாரெக்ஸில் எந்தெந்த செஷன்ஸில் ட்ரேட் எடுக்கலாம், எந்த செஷன்ஸில் ட்ரேட் எடுக்கக்கூடாது, எந்த டைமில் எந்தெந்த டைம் ஃப்ரேமில் வச்சு கன்ஃபர்மேஷன்ஸ் வைக்கிறது, இப்போ இது ட்ரெண்ட் எந்த டைம் ஃப்ரேமில் கன்ஃபார்ம் பண்ணணும், ஸோ எந்த டைம் ஃப்ரேமில் ஆர்டர் எடுக்கணுன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் எப்படி பண்ணிகிட்டு இருக்கணும், ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.